ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி கொத்தரக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. இது வறுத்தாச்சு. இது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிட்டேங்க. ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு குக்கர் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டிருக்கேங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற கொத்தரக்காய் போட்டுக்கலாம். நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். வந்துட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாம். இது ஒரு விசில் விட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். தாளிப்புக்காக வந்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிப்புக்கு போட்டுக்கிட்டேங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயமும் சீக்கிரமாக வெந்து வரும். லிமிட்டாக போட்டுக்கோங்க உப்பு. இப்போ வந்துட்டு கொத்தரக்காய் நல்லா வெந்துருச்சிங்க. அது வந்துட்டு ஒரு 2 வாட்டி தண்ணி கழுவிட்டேங்க. வெந்த பிறகும் 2 வாட்டி அது சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி விட்டு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். 3வது வாட்டி இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. கொத்தரக்காயில் வந்துட்டு ஒரு கசப்பு சுவையும் இருக்கும். அந்த தண்ணி வந்துட்டு நம்ம கொத்தரக்காய் வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா பித்தமாகுங்க, கண்ணு சுற்றும். அதனால சில பேருக்கு சூட் ஆகாது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்துட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது. அப்புறமா இது மசாலா போட்டு நல்லா இது தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கொத்தரக்காய் இது மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். மசாலா வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வறுத்துக்கணும். இப்போ இந்த கொத்தரக்காய் எல்லாம் பிழிஞ்சு இது மாதிரி போட்டுக்கிட்டேங்க. நம்மளுக்கு வந்துட்டு இந்த கொத்தரக்காய் சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சிக்கு கூட இது ரொம்ப நல்லது. இந்த ஃபைபரும் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டைஜஷன் ஆகும். நார் சத்து ரொம்ப இருக்கும் இதில். இப்போ வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா இது மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இது சாதத்தோட கலக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன். இது நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாதத்தோடு நமக்கு ரசம், சாம்பார் இது மாதிரி இருந்ததுன்னா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மோர் இருந்தாலும் போருங்க. இது வந்துட்டு இது நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மோர் சாதம் சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொத்தரக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா, இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.